கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் இந்த நாட்களில் பலிகள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we've been meditating the theme called sacrifice by the assistance of the Holy Ghost. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Psalms 50 verse 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Gather my saints unto me, those who have made a covenant with me by sacrifice. என்னுடைய பரிசுத்தவான்கள், My saints. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று அழைக்கக்கூடிய இடத்தில் நாம் கடந்து வர வேண்டும். We have to come to a state where Lord Jesus Christ can call us as my saints. என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் பலியினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்களாய் மாற வேண்டும். If Lord Jesus Christ has to call us as my saints, each one of us should have made a covenant with him by sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பலி என்று சொன்னாலே அது ஒரு தியாகத்தை தான் வெளிப்படுத்துகிறது. When we say an offering or a sacrifice, it speaks about a sacrificial life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல்வேறு விதமான பலிகள் செலுத்தப்பட்டு வந்தது. In the Old Testament we see that various sacrifices were offered. எந்த ஒரு பலியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக காணப்படுகிறது. We see that each sacrifice offered with the shadow for Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் மூன்றாவது பெரிய பலியாகிய சமாதான பலியை குறித்து தியானித்து வருகிறோம். These days we've been meditating about the third major sacrifice called the peace offering. இந்த சமாதான பலி என்று சொல்லும்போது முதலாவது தேவனோடு நாம் ஒவ்வொருவரும் சமாதானமாய் இருக்க வேண்டும். When we say peace offering, each one of us have to be in peace with the Lord. தேவனோடு சமாதானத்தை காத்துக்கொள்வதற்காக தேவனோடு உள்ள சமாதானத்தை நாம் காத்துக்கொள்வதற்காக ஒரு பலியாய் மாற வேண்டும். That we may preserve our peace with the Lord, we all have to become a sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு தியானித்து வருகிறோம். We've been meditating on the basis of Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Thou wilt keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he trusteth in thee. தேவனோடு உள்ள சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் If we have to preserve the peace with the Lord, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், he that has his mind stayed upon thee, உம்மையே நம்பி இருக்கிறபடியால், because he trusteth in thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப முதலாவது தேவனை நாம் உறுதியாய் பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். Firstly, we have to be as ones who would hold of the Lord or have a mind stayed on him. பிரச்சனைகள் வரும்போதும் போராட்டங்கள் வரும்போதும், When problems and struggles come, சோதனைகள் வரும்போதும், when trials come, நிந்தைகள் அவமானங்கள் வரும்போதும், when shame and reproach come, எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். in all such circumstances we have to hold fast and have a mind stayed on the Lord. தேவனை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலரையும் நாம் பார்த்தோம். We saw many Old Testament saints who had their mind stayed upon the Lord. இரண்டாவதாக உம்மையே நம்பி இருக்கிறபடியால், Secondly, because he trusteth in thee. தேவனையே நம்பி இருக்கிற ஒரு ஜீவியம், A life that is trusting only on the Lord. நம் நம்பிக்கையை தேவன் மேல் மாத்திரம் வைக்கிற ஜீவியம். A life that we have our trust only upon the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப தேவனையே நம்பி இருந்த சில தேவனுடைய மனிதர்களை குறித்தும் நாம் பல உதாரணங்களை கடந்த நாட்களிலே பார்த்தோம். The past days we saw a lot of examples on the man of God who kept their trust or their mind upon the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், They that have their mind stayed upon the Lord,
உம்மையே நம்பி இருக்கிறபடியால், because they trust upon thee, அவரையே நம்பி இருக்கிறபடியால் because they trust upon the Lord, அவர்களை அவர் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறார். he will keep them in perfect peace. தேவன் எந்த ஒரு மனிதனோடு சமாதானமாக இருக்கிறாரோ, அல்லது எந்த ஒரு மனிதன் தேவனிடத்தில் சமாதானத்தை காத்துக்கொள்கிறானோ அவனைத்தான் அவர் பூர்ண சமாதானமாய் காத்துக்கொள்கிறார். Any man who has is peace with the Lord, or whom the Lord wants to have peace with him, such people will be preserved in perfect peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைய தினத்திலே சில உதாரணங்களை நாம் பார்த்துவிட்டு அடுத்த சமாதானமாய் யாரோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate upon whom we have to be in peace after we see about certain examples. 1 சாமுவேல் 27 அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, When we read 1 Samuel chapter 27 verse 1, And David said in his heart, I shall now perish one day by the hand of Saul. There is nothing better for me than that I should speedily escape into the land of the Philistines, and Saul shall despair of me to seek me any more in any coast of Israel, so shall I escape out of his hand. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது என்கிறதான ஒரு தேவனுடைய மனிதனுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடந்து வந்தது. The anointed man of God called David, he had various struggles and trials in his life. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், என்றைக்கு அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றைக்கு இருந்துதான் அவனுக்கு அதிகமான பிரச்சனைகள் கடந்து வந்தது. The other words, if you have to say, from the day he got anointed, from that day onwards he started having a lot of trials and struggles in his life. இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவனுக்கு சவுல் என்கிறதான ஒரு மனிதன் மூலமாக வந்தது. All these problems came by a man called Saul. தாவீதுக்கு பலவிதமான போராட்டங்கள் வந்ததாக அவனுடைய ஜீவியத்தை நாம் படிக்கும்போது விளங்கிக் கொள்ளலாம். We can understand from the life of David that he had so many struggles in his life. அவனுடைய ஜீவியத்திலே பலவிதமான எதிரிகள் எழும்பினதாக நாம் பார்க்கலாம். We see that there were so many enemies that came against him in his life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனால் அதே வேளையில் At the same time, அவனுடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதிகமாக அவனுடைய வாழ்க்கையில் போராட்டமாக காணப்பட்டது சவுல் என்கிறதான ஒரு மனிதன். when we examine his life, we see that most of his struggles were because of a man called Saul. இந்த சவுலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். This Saul also was anointed by the Lord. இந்த சவுலும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தான். This Saul was a chosen Israelite by the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மறுபக்கத்தில் இந்த சவுல் தாவீதின் மாமனராக காணப்பட்டான். The other side we see that Saul was also David's father-in-law. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப சவுல் மூலமாக பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, தாவீது முதலாவது அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். When problems and struggles came against the life of David through Saul, David first had his trust upon the Lord. அவன் துவக்கத்திலே தன்னுடைய ஜீவியத்தில் கர்த்தர் மேல் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தான் என்பதற்கு முதலாவது ஒரு ஆதாரத்தை நாம் பார்க்கலாம். Firstly, we can see one proof where in the initial days of his life that David put his trust upon the Lord. ஒரு பெலிஸ்தியர்கள் மத்தியில கோலியாத்து என்கிறதான ஒரு பெரிய ராட்சசன் காணப்பட்டான். There was a great giant called Goliath among the Philistines. அவனை கண்டு மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். The entire Israelites, they were afraid and trembling seeing this Goliath. இஸ்ரவேலின் இராணுவத்திலும் கூட அவனோடு எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கை உள்ள ஒரு வீரனும் இல்லை. There were not one warrior in the army of Israel who could fight against him and come against him and get victory over this giant. அவன் தினந்தோறும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த தேவனுடைய நாமத்தையும் அந்த இஸ்ரவேலின் சேனையையும் அவன் தினந்தோறும் தூசித்து கொண்டிருப்பான். Every day he would come and blaspheme Israel, the name of the Lord and the army of Israel. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 8 வசனம். Samuel 17:8.
அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தீன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர். இன்றைய தினம் மறுபடியும் தெளிவாக வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பெயருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய மூன்று மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமார். And he stood and cried unto the armies of Israel and said unto them, Why are ye come out to set your battle in array? Am not I a Philistine, and ye servants to Saul? Choose you a man for you, and let him come down to me. If he be able to fight with me and to kill me, then will we be your servants. But if I prevail against him and kill him, then shall he be our servants and serve us. And the Philistines said, I defy the armies of Israel this day. Give me a man that we may fight together. When Saul and all Israel heard those words of the Philistine, they were dismayed and greatly afraid. Now David was the son of that Ephrathite of Bethlehem, Judah, whose name was Jesse, and he had 8 sons. And the man went among men for an old man in the days of Saul. And the 3 eldest sons of Jesse went and followed. வேண்டாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த பெலிஸ்தியன் வந்து இஸ்ரவேல் ராணுவத்தை கலங்க பண்ணி கொண்டிருந்தான். This Philistine, he was troubling the armies of Israel. அவனை கண்டு தேசத்தின் ராஜாவாகிய சவுல் உட்பட எல்லோரும் பயந்து நடுங்கினதாக நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். In this chapter we see that including Saul, who was the king of that nation, in everyone were afraid of hearing this Philistine. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இளைஞனாகிய தாவீது, இந்த சிறுவனாகிய தாவீது அவனோடு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவதற்கு அவன் ஆயத்தமாய் இருந்தான். At that time we see this young man or the young lad David, he was willing to fight against him. அவன் சொல்லுகிற வார்த்தையை இப்போது வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 17 32 verse 32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். And David said to Saul, Let no man's heart fail because of him. Thy servant will go and fight with this Philistine. And Saul said to David, Thou art not able to go against this Philistine to fight with him, for thou art but a youth, and he a man of war from his youth. And David said unto Saul, Thy servant kept his father's sheep, and there came a lion and a bear, and took a lamb out of the flock. And I went out after him, and smote him, and delivered it out of his mouth. And when he arose against me, I caught him by his beard, and smote him, and slew him. Thy servant slew both the lion and the bear,
and this uncircumcised Philistine shall be as one of them, seeing he hath defied the armies of the living God. David said, moreover, the Lord that delivered me out of the paw of the lion and out of the paw of the bear, he will deliver me out of the hand of the Philistine. And Saul said unto David, go, and the Lord be with thee. இப்போ இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது When we see this scripture portion, அவனுடைய ஜீவியத்திலே ஒரு சிங்கம் வந்தது. there was a lion that came in his life. அவனுடைய ஜீவியத்திலே ஒரு கரடியை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. He had to meet a bear in his life. அதுபோல முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கண்டு பயந்த ஒரு கோலியாத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. He had to meet a Goliath which the entire army of Israel were afraid. இந்த மூன்று பேரையும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையினாலே கர்த்தரை மாத்திரம் நம்பி இவன் ஜெயித்ததாக இவனுடைய ஜீவியத்தின் துவக்கத்தை நாம் பார்க்கிறோம். The initial days of his life, we see that because he trusted on the Lord, he kept his trust only on the Lord, that he was able to overcome these three things. கவனமாய் கேளுங்கள். Listen carefully. இந்த சவுல் பெலிஸ்தீனை கண்டு பயந்தவன். This Saul was one who was afraid of the Philistine. இந்த வேத பகுதியிலே சவுலையும் பார்க்கிறோம். In this scripture portion, we see Saul also. இந்த சவுல் ஒரு ராஜாவா இருந்தாலும் Though the Saul was a king, அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை கண்டு பயந்ததை நாம் பார்க்கிறோம். we see that seeing the Philistine Goliath, he was afraid. அப்ப சவுல் எந்த கோலியாத்தை கண்டு பயந்தானோ Saul, seeing which Goliath he was afraid, அந்த கோலியாத்தை தாவீது தன்னுடைய கடந்த காலத்திலே ஜெயித்திருக்கிறான். in his past life, David overcame that Goliath. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Once again I repeat, சவுல் எந்த கோலியாத்தை கண்டு பயந்தானோ Saul, seeing which Goliath he was afraid, முழு இஸ்ரவேல் ராணுவம் எந்த கோலியாத்தை கண்டு பயந்ததோ the entire army of Israel, seeing which Goliath they were afraid, அந்த கோலியாத்தையும் அந்த கோலியாத்தை கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையினால் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து அவன் ஜெயித்ததை பார்க்கிறோம். we see that having his trust on the Lord, having his trust only on the Lord, David overcame Goliath. அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை 37ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். We heard them reading in verse 37, there is trust on the Lord. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்பதுதான் அவனுடைய நம்பிக்கை. His trust was the Lord that delivered me out of the paw of the lion and out of the paw of the bear, he will deliver me out of the hand of this Philistine. அப்ப கோலியாத்தை கண்டு பயந்ததான ஒரு சவுல். Saul was afraid seeing Goliath. அது மாத்திரமல்ல, சிங்கத்தையும் கரடியும் கண்டிருந்தால் நிச்சயம் இந்த சவுல் பயந்துதான் இருப்பான். If Saul had to see a lion or a bear, definitely he would have been afraid. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கோலியாத்தை கண்டே ஒரு மனிதனை கண்டே பயந்ததான சவுல் Saul, when he saw a man called Goliath and was afraid, இந்த இடத்திலே சிங்கத்தையும் கரடியும் கண்டிருந்தாலும் பயந்து இருப்பான். in this place if he had to see a lion or a bear, definitely he would have been afraid. ஆனால் தாவீது இளைஞனாய் இருந்தாலும் Though David was young, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே because of the trust that he had on the Lord, ஒரு சிங்கத்தை அவன் கொன்று போட்டிருக்கிறான். he had slew a lion. ஒரு கரடியை கொண்டு போட்டிருக்கிறான். He had slain a bear. எல்லோரும் பயந்ததான முழு இஸ்ரவேலரும் கண்டு பயந்து நடுங்கினதான கோலியாத்தையும் அவன் ஜெயித்தான். He also overcame Goliath, on whom seeing the entire Israel were afraid. அப்ப தாவீதுடைய ஆரம்ப காலத்திலே அவன் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கையுள்ளவனாக இருந்ததை இந்த சம்பவங்கள் அல்லாமல் இன்னும் சில சம்பவங்கள் மூலமாகவும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். Not only these instances, but also other instances, we can understand that David in his initial days of his life had his trust only on the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சில யுத்தங்களுக்கு தாவீது போனதான போது when David had gone for certain battles, ஜெபித்து கர்த்தரிடத்திலே கேட்டு கர்த்தர் எப்படி சொன்னாரோ அப்படி போய் அவன் யுத்தம் பண்ணினதாக நாம் பார்க்கிறோம். we see that he prayed and asked from the Lord, and then he went and fought those battles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தாவீது பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண போகும்போது when David went to fight against the Philistines, பெலிஸ்தியர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கி இருந்தார்கள். the Philistines had come to the valley of Rephaim. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே நாம் அதை படிக்கிறோம். we see that in 2 Samuel chapter 5. அப்ப தாவீது அந்த பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண ரெண்டு சந்தர்ப்பத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். ரெண்டு சந்தர்ப்பத்தில் புறப்பட்டு போகிறான். we see that David went to fight against the Philistines. In two instances we find him fighting. 18-19 வசனங்கள். 2 சாமுவேல் 5:18-19. 2 Samuel 5:18 and 19. பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா,
அவர்களை என் கையில் ஒப்புக்கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக்கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். The Philistines also came and spread themselves in the valley of Rephaim, and David inquired of the Lord, saying, Shall I go up to the Philistines? Wilt thou deliver them into mine hand? And the Lord said unto David, Go up, for I will doubtless deliver the Philistines into thine hand. அடுத்த வசனத்தில் அவன் எப்படி ஜெயித்தான் என்று நாம் பார்க்கிறோம். The next verse we see that how he overcame. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். And David came to Baal Perazim, and David smote them there, and said, The Lord hath broken forth upon mine enemies before me, as the breach of waters. Therefore he called the name of that place Baal Perazim. அப்போ இந்த இடத்துல முதல் முறை பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்தபோது கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேட்டு அவன் போய் யுத்தம் பண்ணி ஜெயித்தான். Firstly, when the Philistines came against him, he prayed unto the Lord and asked the Lord, and then went he fought and overcame. நாம் வாசித்த முதல் பகுதி, அதாவது கரடியை ஜெயித்தது, சிங்கத்தை ஜெயித்தது, கோலியாத்தை ஜெயித்தது அவனுடைய ஜீவியத்தினுடைய துவக்க காலம். We saw that in the scripture portion when we read in that he overcame the lion and the bear and Goliath were the initial days of his life. இந்த அதிகாரத்திலே நாம் பெலிஸ்தரோடு அவன் 2 முறை யுத்தம் பண்ணினான். In this chapter we see that twice he fought against the Philistines. இது அவனுடைய ஜீவியத்தினுடைய பிற்பகுதியாக இருக்கிறது. This was the latter part of his life. ஆனா இதற்கு மத்தியில ஒரு பகுதி இருக்கிறது. But there is a middle part of his life. அதைத்தான் 1 சாமுவேல் 27:1ல நாம் வாசித்தோம். That's what we read in 1 Samuel 27:1. அதை நாம் பிற்பாடு நாம் பார்க்கலாம். We can see that later. இந்த இரண்டாவது முறை இவனுக்கு வந்த யுத்தத்தை அவன் எப்படி சந்திக்கிறான் என்று பார்ப்போம். Let us see how he fought the second time when he had to fight against them. முதல் முறை பெலிஸ்தரை ஜெயித்து விட்டான். The first time he overcame the Philistines. கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்தான். Keeping the trust upon the Lord and according to the counsel of the Lord he did it. இரண்டாவது முறை அதே பெலிஸ்தியர், முதல் முறை தோல்வி அடைந்து ஓடி போன பெலிஸ்தியர் மறுபடியும் யுத்தம் பண்ணும்படியாக வந்தார்கள். The first time the Philistines who got defeated and ran away, they came to fight against him the second time. அதை 22ஆம் வசனம் முதல் படிக்கிறோம். We read about that from verses 22. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். And the Philistines came up yet again and spread themselves in the valley of Rephaim. And when David inquired of the Lord, he said, Thou shalt not go up, but fetch a compass behind them, and come upon them over against the mulberry trees. And let it be, when thou hearest the sound of a going in the tops of the mulberry trees, that then thou shalt bestir thyself, for then shall the Lord go before thee to smite the host of the Philistines. And David did so as the Lord had commanded him, and smote the Philistines from Geba until thou come to Gezer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. முதல் முறை மாத்திரமல்ல, இரண்டாவது முறை அதே இராணுவம் யுத்தத்துக்கு வந்தபோது, Not the first time, even the second time, the same armies came to fight against him. மறுபடியும் போய் அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். Once again he inquires with the Lord. பாருங்க, தேவ சித்தம் மாறுபடுவதை பார்க்கிறோம். We see that the will of God changes here. இப்போது கர்த்தர் சொல்கிறான், நீ நேராய் போகாமல் Now the Lord says, don't go straight, பின்னாலே சுற்றி, அவர்களுக்கு பின்னாலே சுற்றி. but you come pass behind them. அடுத்து ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். Nextly the Lord tells another sign. அந்த முசுக்கொட்டை செடிகளிலுடைய நுனியிலிருந்து உண்டாகிற இரைச்சலின் சத்தத்தை, When you hear the bistir of the mulberry trees, அந்த இரைச்சலின் சத்தம் நீ கேட்கும்போது, when you hear the bistir of it, அப்போது நீ சீக்கிரமா எழும்பி போ. that time you rise up and come. அந்த சத்தத்தை கேட்ட பிற்பாடு தான் நீ எழும்பி போகணும். Only after you hear the sound of the going, then you have to go. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் மேல அவன் முழு நம்பிக்கை வைத்தான். He had kept a perfect trust on the word of the Lord. நான் கடந்த நாட்களிலே சொன்னேன், தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது என்பது
The last is I told you that having trust on the Lord, தேவன் யார்? who the Lord is, தேவனுடைய வார்த்தை தான் தேவன். God's word is God. தேவனுடைய வார்த்தை தான் தேவன். Word of God is God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தான். Whatever the Lord said, he kept trust on that word. அப்ப அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவன் யுத்தம் பண்ணின போது ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். Trusting on the word and obeying to that word, he fought and he got victory. இந்த வேத பகுதியை நீங்கள் கவனித்து பார்த்தால், When you consider this scripture portion, யுத்தம் நடந்த இடம் ரெண்டு யுத்தமும் ஒரே இடத்துல நடக்குது. both the battles took place in the same place, ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. Valley of Rephaim. ரெண்டு யுத்தத்திலும் ஒரே சத்துரு தான், பெலிஸ்தியர். In both the battles, the same enemy was the Philistines. ஆனா யுத்தம் பண்ணக்கூடிய மெத்தட், அந்த முறைமையை கர்த்தர் மாற்றுகிறார். But the Lord changed the method of fighting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே தேவ சித்தம் என்பது ஒரே காரியமாய் இருந்தாலும் ஒரே சம்பவமாய் இருந்தாலும் அது வித்தியாசப்படுகிறது. The will of God, even if it's the same matter of the same instance, but it changes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே நாம் ஜெபித்து தேவனோடு நெருங்கிய தொடர்பு வைத்து Praying and praying, having a close intimacy with the Lord, நாம் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. it is very inevitable that we find the will of God. இப்போ நம்ம என்ன செய்வோம்? பொதுவாக Normally what do we do? ஏற்கனவே நான் ஒரு முறை ஆண்டவர்ட்ட கேட்டுட்டேன். I've already asked the Lord once. அவர் போய் சொல்லிட்டார். He asked me to go. இந்த இடத்துல இப்படி போய் யுத்தம் பண்ண சொன்னார். He asked me to go and fight in this place. என்னன்னா அதே ரெப்பாயும் பள்ளத்தாக்குல ஏற்கனவே யுத்தம் பண்ணி இருக்கிறோம். Because already he had fought in the valley of Rephaim. இப்போ ரெண்டாவது அதே ரெப்பாயும் பள்ளத்தாக்குல தான் யுத்தம் பண்ண போறான். Secondly, he has to go and fight in the same valley of Rephaim. முதல்ல எந்த பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணானோ அதே பெலிஸ்தியரோட தான் இப்ப ரெண்டாவது முறையும் பண்ண போகிறான். The first time with the Philistines whom he fought, he is going to fight the second time. ஆகவே அனுபவத்தை வைத்து போயிருக்கலாம். He could have gone keeping experience. நாம் அப்படித்தான் செய்திருப்போம். That's how we would have done. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. But he did not do like that. ஒவ்வொரு காரியத்துக்கும் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறான். In each matter, again and again, he goes to the Lord. தேவனிடத்தில் விசாரிக்கிறான். He inquires with the Lord. தேவன் அவனோடு பேசுகிறார். God speaks with him. நாம் எப்போது தேவனிடத்தில் விசாரிக்க நாம் ஆயத்தப்படுகிறோமோ, When we prepare ourselves to inquire of the Lord, அவர் நம்மோடும் பேச ஆயத்தமுள்ளவராய் இருப்பார். he also gets prepared to speak with us. பொதுவாக பல காரியங்களை நாம் மனிதரிடத்தில் டிஸ்கஸ் பண்றோம். Normally many things we discuss with men. குடும்பத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள், இன்னும் பலரிடத்துல பல விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம்? கலந்து ஆலோசிக்கிறோம். Family people, relatives and the other things that we discuss with other people. ஆனா தேவனிடத்துல கலந்து ஆலோசிக்கிற அனுபவம் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. Many a times we don't have the experience of discussing or inquiring of the Lord. அப்படிப்பட்ட பயிற்சி நம்மில் பலருக்கும் இல்லை. Many of us don't have that practice. ஆனால் இவனை பொறுத்தவரையிலும் இங்கே ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது தேவன் அவனிடத்தில் பேசி அவனுக்கு எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். When we consider David, we see that he inquired of the Lord and the Lord counseled him and taught him how to fight. அப்ப இந்த ரெண்டு யுத்தங்களையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அதன்படி பண்ணுகிறான். Now in both the battles, according to the word of the Lord, trusting on the Lord that he fights these battles. இப்போ உதாரணமாக அந்த முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் உண்டாகிற இரைச்சலின் சத்தத்தை அதை ஏன் கேட்கணும்? அதை கேட்கிற வரைக்கும் இவன் காத்திராமல் ஒருவேளை யுத்தத்துக்கு போயிருந்தால் தோல்வியை சந்தித்திருக்க கூடும். Now if he had to hear the sound of the going of the troops on the tops of the mulberry trees, and if he had not waited for it, and if he had gone to fight, he would have failed. அப்ப தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த முசுக்கொட்டை செடிகளுடைய நுனிகளில் உண்டாகிற அந்த இரைச்சலின் சத்தத்தை கேட்கிற வரையிலும் இவன் காத்து இருக்கிறான். Now in each thing which the Lord had spoken, he waits for the sound of the going of the tops of the mulberry trees and waits for it. அந்த சத்தத்தை கேட்கிற வரைக்கும் இவன் காத்து இருக்கணும். இவன் ஒரு கேட்கிற வரைக்கும் காத்து இருக்கணும். பிற்பாடுதான் இவன் எழும்பி போகணும். Now he has to wait for the sound of the mulberry tree and then he had to get up and go. அப்ப இந்த வார்த்தைக்கு தாவீது கீழ்ப்படிய வேண்டுமானா முதல்ல இந்த வார்த்தையை அவன் நம்ப வேணும். If David has to obey to these words, firstly he need to trust these words. இந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் அவன் நம்பிக்கை வைக்க வேண்டும். He has to keep his trust on these words. இந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் அவன் வைத்த நம்பிக்கைதான் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையா இருக்கிறது. Having the trust upon the word of the Lord is the trust that he had upon the Lord. இது அவனுடைய ஜீவியத்தினுடைய பிற்பகுதியில் நடந்த சம்பவம். This is an incident that took place in the latter part of his life. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Once again I repeat. அவனுடைய ஜீவியத்தின் துவக்கத்திலே ஒரு சிங்கத்தை ஜெயித்தான். In the initial days of his life he overcame a lion. ஒரு கரடியை ஜெயித்தான். He overcame a bear. முழு இஸ்ரவேல் ராணுவமும் கண்டு பயந்த, சவுலும் கண்டு பயந்த
அந்த கோலியாத்தை ஜெயித்தான். He overcame Goliath, whom the entire Israel and Saul were afraid. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the அவருடைய Lord. ஜீவியத்தின் பிற்பகுதியிலே In the latter part of his life, அதிலேயும் எத்தனையோ யுத்தங்கள்ல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெயம் எடுத்தான். there were so many battles that he kept his trust on the Lord and he overcame. இதெல்லாம் அவன் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்ததுக்கான உதாரணங்கள். These are the examples where he had trust only on the Lord. ஆனா 1 சாமுவேல் 27 அதிகாரம் முதல் வசனம் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்பதற்கு உதாரணம். Now 1 Samuel chapter 27 verse 1 is an example where he did not keep his trust upon the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நான் துவக்கத்திலே எம்பசிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னேன். I told one thing emphasizing in the beginning of it. கோலியாத்தை கண்டு சவுல் பயந்தான். Saul was afraid seeing Goliath. சவுல் எந்த கோலியாத்தை கண்டு பயந்தானோ அந்த கோலியாத்தை தாவீது ஜெயித்தான். Goliath, Saul who was afraid of this Goliath, David overcame. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப தாவீது பாருங்க, See David. சவுலை கண்டு பயப்படுகிறான். Now he is afraid of Saul. 1 சாமுவேல் 27:1ல In 1 Samuel 27:1, அவன் என்ன சொல்றான்? what does he say? நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவே. Someday I shall perish in the hand of Saul. இங்க இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். We have to see another thing here. கர்த்தர் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். The Lord had anointed him as a king. தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். The Lord had anointed David as a king. ஆனா இதுவரைக்கும் அவன் ராஜாவாக சிங்காசனத்தில் அமரவில்லை. But he was not seated as a king in the throne hitherto. அப்ப இவன் என்ன முடிவுக்கு வர்றான்? What was the conclusion that he came? நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள்ல சவுலின் கையிலே மடிந்து போவேன். Now someday I shall perish in the hand of Saul. அப்ப இவன் என்ன நினைத்திருக்க வேண்டும்? What he should have thought? கர்த்தரனே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். The Lord has anointed me as a king. நான் இதுவரைக்கும் சிங்காசனத்துல உட்காரல. Hitherto I have not been seated on the throne. அப்ப கர்த்தரனே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினா நிச்சயமா நான் ராஜாவாக உட்காருவேன். Now if the Lord has anointed me as a king, definitely I would have been seated on the throne. அந்த சிங்காசனத்துல அவர் என்னை ராஜாவாக அமர பண்ணுவார். He would make me to sit as a king on the throne. அந்த நம்பிக்கையை அவன் இழந்துட்டான். He lost that hope. கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை அவன் இழந்துட்டான். He lost the trust on the Lord. மாத்திரமல்ல, Not only that, இப்போது எந்த பெலிஸ்தியரை இவன் அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை ஜெயித்தானோ, now the Philistines the Goliath of the Philistines whom he overcame, அந்த கோலியாத்தும் ஒரு பெலிஸ்தியன் தான். this Goliath was a Philistine. மொத்த ராணுவம் யுத்தம் பண்றதுக்கு பதிலாக Instead of fighting with the entire army, நீங்க ஏன் ஒரு ஆளோட யுத்தம் பண்ணுங்கன்னு அவன் தைரியமா வந்து நிக்கிறான். he is standing boldly saying, give me one person to fight. அப்ப துவக்கத்துல எந்த பெலிஸ்தியனை ஜெயித்தானோ, Initially which Philistine he overcame, அந்த பெலிஸ்தியர் தேசத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. now he is keeping a hope on that land of Philistine. இந்த வேத பகுதியில ரெண்டு முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். We see two important aspects in this scripture portion. இன்னும் சொல்ல போனா மூன்று முக்கியமான காரியங்கள். Now if we have to say with three important stuff. ஒன்று, தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். One, the Lord had anointed David as a king. கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ராஜாவாக. God anointed him as a king. இதுவரைக்கும் அவன் ராஜாவாக மாறவில்லை. Hitherto he had not become a king. இதுவரை சிங்காசனத்துல உட்காரவில்லை. Hitherto he is not seated on the throne. அப்ப கர்த்தர் தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கும்போது, when the Lord has anointed him as a king, இதுவரை தான் ராஜாவாகவில்லை, he has not been a king now. நிச்சயமாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிருக்க நான் போய் சிங்காசனத்தில் என்னை அமர பண்ணுவார். Definitely if the Lord had anointed me as a king, he would have made me to sit on the throne. சிங்காசனத்தில் நான் ராஜாவாக அமர பண்ணுவதற்கு முன்பு, அவர் என்னை அமர பண்ணுவதற்கு முன்பாக எனக்கு மரணம் இல்லை. I have no death till I be seated as a king on the throne. எந்த வல்லமை என்னை கொல்ல முடியாது. No power can kill me. என்னை அபிஷேகம் பண்ணது கர்த்தர். It is the Lord who has anointed me. என்னை சிங்காசனத்துக்கு தெரிந்தெடுத்தது கர்த்தர். It is God who chose me to that throne. அவர் என்னை சிங்காசனத்தில் அமர பண்ணுவார். He will make me sit on the throne. என்னை அழிக்க முடியாத எத்தனை வல்லமை வந்தாலும், No matter what power come to destroy me, அந்த வல்லமைக்கு ஒன்று என்னை செய்ய முடியாது. those powers can do nothing against me. அந்த வல்லமைகளால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது Those powers can do nothing against me. என்று இவன் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். He should have kept this trust on the Lord. அவன் முதல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அவன் இழந்தான். முதல் காரியம். In the first matter, he lost the trust upon the Lord. இரண்டாவது காரியம், Second thing, கோலியாத்தை கண்டு பயந்த சவுல். Saul was afraid of Goliath. அந்த சவுல் பயந்த கோலியாத்தை இவன் ஜெயிக்கிறான். Now David overcame that Goliath whom Saul was afraid. இப்ப இவன் வாழ்க்கையில யாரை கண்டு பயப்படுகிறான்? Now seeing whom is he afraid in his life? சவுலை கண்டு பயப்படுகிறான். Is afraid seeing Saul.
சரி, சவுலை கண்டு பயந்த பிற்பாடு அவன் என்ன செய்றான்? After being afraid of Saul, what does he do? எந்த கோலியாத்தை ஜெயித்தானோ, Which Goliath he overcame? துவக்கத்துல எந்த பெலிஸ்தனை ஜெயித்தானோ, Initially, which Philistine he overcame? நாம் ஜீவியத்தினுடைய பிற்பகுதியை குறித்து பின்னாடி வாசித்தோமே. We also saw his latter part of his life, which we 2 read. சாமுவேல் 5 அதிகாரத்துல 2 Samuel chapter 5. அங்கேயும் அவன் என்ன செய்தான்? பெலிஸ்தரை தான் ஜெயிக்கிறான் 2 முறையும். Both the times he overcame the Philistines only. அந்த பெலிஸ்தரை ஜெயிக்க கர்த்தர் அவனுக்கு உதவியா இருந்தார். God was a help to him to overcome the Philistines. அப்ப ஜீவியத்தின் துவக்கத்திலும் பெலிஸ்தரை ஜெயித்தான். Initial days of his life he overcame Philistine. ஜீவியத்துல பிற்பகுதியிலும் பெலிஸ்தரை ஜெயித்தான். The latter part of his life also he overcame Philistines. ஆனா அவனுடைய ஜீவியத்தின் மத்திய பகுதியில வந்த சோதனையில், But in the trial that came in the middle of his life, இப்ப தான் நம்பிக்கையை கர்த்தர் மேல இருந்து எடுத்து போட்டு பெலிஸ்தர் மேல வைக்கிறான். he's taking away his trust from the Lord and putting it on the Philistines. அந்த வசனத்தை ஒன்னாம் வசனத்தை மறுபடியும் கூட படித்து பாருங்க. Read once again that first verse. நான் எந்த நாளிலாயிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். One day I shall perish in the hand of Saul. இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் Saul can find me anywhere in the land of Israel, என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், that he may put away his trust, நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், that I may escape from his hand, பெலிஸ்தேரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிறோம். more than for me to escape into the land of Philistine. நலமான காரியம் ஒன்றில்லை, There can be nothing good in this. நலமான காரியம் வேறில்லை There's nothing better for me. என்று தன் இருதயத்திலே அவன் யோசித்தான் என்று படிக்கிறோம். We see that he said in his heart, அப்ப கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்து போய் losing his trust on the Lord. கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்த தாவீது, David, who trusted only on the Lord, அது இளைஞனா இருந்தபோது கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்த தாவீது, David, who trusted on the Lord when he was young, எவ்வளவு பெரிய யுத்தத்தை கண்டு பயப்படாத தாவீது, David was not afraid of seeing any kind of a battle. சிங்கத்தை கண்டு கலங்காத தாவீது, David was not troubled seeing the lion. கரடியை கண்டு கலங்காத தாவீது, David was not afraid seeing the bear. கோலியாத்தை கண்டு கலங்காத தாவீது, David was not afraid seeing Goliath. இப்போது சவுலை கண்டு பயப்படுகிறான். Now he is afraid seeing Saul. சவுலை கண்டு பயந்தது மாத்திரமல்ல, Not only being afraid of Saul, எந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து நின்று வைராக்கியமா யுத்தம் பண்ணினானோ, against which Philistine he stood with zealous and he fought. அந்த பெலிஸ்தரின் தேசத்துக்கு போனா தான் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று அவங்க மேல நம்பிக்கை வச்சிட்டான். He is keeping his trust on that Philistines, that if I go to that land I will be preserved. நம்பிக்கை வைத்தது மாத்திரமல்ல, Not just trusting on them, அந்த தேசத்துக்கு அவன் ஓடி போனான். he also escaped to that land. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்த 4ஆம் வசனம், Verse 4. 1 சாமுவேல் 27:4. தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. And it was told Saul that David was fled to Gath, and he sought no more again for him. இங்கே சவுலை பிசாசுக்கு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். We can take Saul as a sign for the devil. அப்ப இஸ்ரவேலின் எல்லைகள்ல இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு போராட்டம். He had a struggle as long as he was in the borders of Israel. அந்த இஸ்ரவேலின் எல்லைகளை இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கும் நாம் அடையாளமாய் வைக்கலாம். The coast of Israel, we can keep it as a sign for the fellowship of the saints and the New Testament church. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல இருக்கிற வரைக்கும் தான் பிசாசு உன்னை தொடர்ந்து கொண்டிருப்பான். As long as you are in the fellowship of the saints, the devil will come against you. புதிய ஏற்பாட்டு சபையில நீ ஒரு ஐக்கியம் உள்ளவனாக, தேவனுடைய சபையில ஒரு ஐக்கியம் உள்ளவனாக, தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக இருக்கிற வரைக்கும் தான் பிசாசு உன்னை ஒரு பொருட்டாக எண்ணி உன்னை துரத்துவான். The devil will keep chasing you as a matter as long as you are with the Lord, as long as you are in the church, in the New Testament church with the fellowship of the saints. ஒருவேளை பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது, When problems and struggles come, நாம் அந்த பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு பயந்து, afraid of seeing those problems and struggles, இந்த சத்தியத்தை விட்டு, leaving this truth, இந்த உபதேசத்தை விட்டு, leaving this இந்த doctrine, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு, leaving the fellowship of the saints, நான் உலக மனிதனை போல ஏதோ உலக பிரகாரமான காரியத்துல போய் அடைக்கலமாக தெரிந்து கொண்டால், if we go like the worldly person and take a refuge in the worldly matters, இல்ல உலக மனிதர்கள் மேலேயோ உலகத்தில் உள்ள பொருள்கள் மேலேயோ நம்பிக்கை வைத்து நாம் போவோமானால், if we go keeping the trust on the people of the world and the materials of the world, இங்கே சம்பவித்தது என்ன? what happened here? தாவீது காத் பட்டணத்துக்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது, When it was informed to Saul that David ran to the land of Gath, அவன் அப்புறம் அவனை தேடவே இல்லை, அவன் ஒரு பொருட்டாவே எடுக்கல. he did not seek him anymore, he did not consider him at all. அப்ப யுத்தம் எப்போது? When is the battle? இஸ்ரவேலின் எல்லைகள்
எல்லைகள்ல இருக்கிற வரைக்கும் தான். As long as you're in the coast of Israel. 1ஆம் வசனத்துல படிக்கிறோம், இஸ்ரவேலின் எல்லைகள்ல இருக்கிற வரைக்கும் தான். As long as you are in the coast of Israel, as we read in verse 1. ஆகவே இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல இருக்கிற வரைக்கும், As long you are in the fellowship of the saints. இந்த உபதேசத்தின்படி ஜீவிக்கலாம், சத்தியத்தின்படி ஜீவிக்கலாம் என்று நீ வாஞ்சிக்கிற வரைக்கும், As long as you desire to live according to this truth and this doctrine. அதன்படி ஜீவிக்கிற வரைக்கும், As long as you live. பிசாசு நம்மை காயப்படுத்த முடியாய், நம்மை அழிக்க முடியாய் முயற்சிப்பான். The devil will try to wound us and also to destroy us. ஆனா அவனால் நம்மை ஒருபோதும் அழிக்க முடியாது. He cannot destroy us any time. எப்படி கர்த்தர் தாவீதை சிங்காசனத்துக்காக அபிஷேகம் பண்ணினாரோ, As the Lord had anointed David for the throne, அதுபோல even so நம் ஒவ்வொருவரையும் பிதாவின் சிங்காசனத்துக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். He has anointed each one of us to the throne of God the Father. நாம் ஒவ்வொருவரும் பிதாவினுடைய அதே சிங்காசனத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Each one of us are anointed for that throne of God the Father. அப்ப நம்மை சிங்காசனத்தில் அவர் அமர பண்ணுவார். He will make us to sit on that throne. நான் இயேசு எப்படி ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தாரோ, As Jesus overcame and he is seated in the throne of the Father, அதுபோல அவர் என்னையும் ஜெயம் கொடுத்து அவருடைய சிங்காசனத்தை அதே சிங்காசனத்தில் அமர பண்ணுவார். even so he will also give me victory and make me to sit on that same throne. என்கிற நம்பிக்கையோடு நாம் ஜீவிக்க வேண்டும். We have to live with this hope. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும். பிசாசு என்னோடு போராடலாம், ஆனால் என்னை மேற்கொள்ள முடியாது. When we get this hope, then when we get this trust, we will have a hope that the devil can fight against me, but it cannot overcome me. பிசாசு பல விதங்கள்ல நமக்கு தொந்தரவுகளை கொடுக்கலாம். The devil can bring problems against us in many ways. ஆனால் அந்த பிசாசால் என்னை அழிக்க முடியாது. But the devil cannot destroy me. அந்த நம்பிக்கை நாம் கர்த்தர் மேல வைக்கணும். We have to keep that trust on the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த ஐக்கியத்தில் இருக்கிற வரைக்கும் நான் இந்த உபதேசத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையும் அதன்படி ஜீவிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிற வரைக்கும் தான் பிசாசு நம்மை ஒரு பொருட்டாக எடுப்பான். As long as we are in this fellowship, as long as we want to live according to this truth, as long as we try to live according to this truth, the devil will consider as a matter and fight against us. உதாரணத்துக்கு நீ எளிமையா புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். For you to understand easily, I will tell you. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசியோ வியாதிப்படுகிறாங்க, விசுவாசியோ ஊழியக்காரங்களோ வியாதிப்படுகிறார்கள். Now we see that if a believer or a servant of God, if they fall sick, வியாதிப்படுகையில பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான போராட்டங்கள். In the time of their sickness there will be distresses, there will be problems and pain. அப்ப என்ன வேதனைகள் சரீரத்தில் இருந்தாலும், no matter what kind of a pain you have in the body, அவங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. they are in the fellowship of the saints. அவங்க உபதேசத்தில் நிலைத்திருக்கிறாங்க. they are standing for the doctrine. நான் மரித்தாலும் பரவாயில்லை, even if I die it's okay. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். even if he slays me, I shall put my trust upon him. என் தோல் முதலா, யோபு சொல்கிறான், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், as Job says, even if my entire skin gets decayed, நான் அவர் மேல நம்பிக்கையாயிருப்பேன். I will still have my trust upon him. வாசிங்க, அந்த நம்பிக்கையாயிருப்பேன் தான சொல்றார். அவர் என்னை கொன்று போட்டாலும், even if he slays me. யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Job 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். Though he slay me, yet will I trust in him, but I will maintain mine own ways before him. அப்ப அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். even if he slays me, I will trust in him. அடுத்து, என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். even if my skin gets decayed, I shall see him. இதுதான் நம்பிக்கை. this is the trust. இப்ப பலருடைய வாழ்க்கையில இப்படி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம, many of them in their lives not having this trust on the Lord. சிறு வயதுல இருந்தே நான் தெய்வீக சுகத்துல இருந்தேன். from my initial days I've been on the divine healing. எத்தனையோ வருஷம் இருந்தேன். for many years I've stood for it. இப்ப பயங்கர மரணத்துக்கான ஒரு போராட்டம். now it is something towards death. கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க. now they've taken me to the hospital. மருந்து எடுக்கறாங்க. they're taking medicine. அப்ப இங்க நம்பிக்கை எங்க போகுது? அதான் பெலிஸ்தரின் தேசம். now where is the trust going? it is the land of Philistines. நம்பிக்கை வந்து பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்து கொள்ளலாம். now to go to the land of Philistine and escape is the trust. வியாதி தான் இங்க சவுல். now sickness is Saul. அல்லது மரணம் தான் இங்க சவுல். or death is Saul. தாவீது என்ன யோசித்தான்? what did David think? என்றைக்காயில ஒரு நாள் சவுல் என்னை கொன்று ஓடுவான். someday Saul will slay me. நான் இஸ்ரவேலின் எல்லையில இருந்தா தான் என்னை கொன்று ஓடுவான். as long as I'm in the coast of Israel, he will kill me. இந்த இடத்தை விட்டு நான் பெலிஸ்தீன் தேசத்துக்கு போனா தப்பித்து கொள்ளலாம். if I escape from this place, then I can be preserved. அதுபோல
போல வியாதி வரும்போது, when a sickness comes, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வரும்போது, a sickness pertaining to death comes, நான் இந்த சத்தியத்தில் இருந்தால், if I am in this truth, நான் தெய்வீக சுக உபதேசத்தில் நிலைத்திருந்தால், if I am standing with the doctrine of the truth of divine healing, இந்த வியாதி என்னை கொன்று போடும். this sickness will slay me. நான் வியாதியில செத்து போவேன். I will die in the sickness. ஆகவே இதுல தப்பித்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணும்? Therefore, to escape, what should I do? மருத்துவமனைக்கு போவதை பார்க்கலாம், Instead of going to the hospital, மருந்தெடுப்பதை பார்க்கலாம். instead of taking medicine, வேற வழி இல்ல. there is no other way. இதுதான் இந்த சம்பவத்துக்கு உதாரணம். Now this is the example for it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சத்தியத்தை விட்டு மருத்துவமனைக்கு போயாச்சுன்னு சொன்னால், Leaving the truth, and if you go to the hospital, நீங்க ஒவ்வொரு மருத்துவமனையும் போய் பார்க்கணும், எத்தனை ஆயிரக்கணக்கான வியாதியஸ்தர்கள் அங்க படுத்திருக்கிறாங்க. when you go to the hospital, you can see thousands of sick people are lying there. அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. There is no difference between them and these people. அங்க உள்ள 1000 வியாதியஸ்தர்கள் மேல பிசாசு நோக்கமா இருக்கிறானா? Now is the devil concerned about those 1000 people lying there as sick? ஒவ்வொரு மருத்துவமனையில நீங்க பெங்களூர்ல ஒவ்வொரு மருத்துவமனையில லட்சக்கணக்கான வியாதியஸ்தர்கள் இருக்காங்க. When you go to the hospitals in Bangalore city, you can see lakhs of sick people there. எத்தனை மருத்துவமனைகள் இருக்கிறது? There are so many hospitals. அதுல எத்தனை வியாதியஸ்தர்கள் இருக்காங்க? There are so many sick people. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. Lakhs of people are there. பிசாசு அவங்க யாரையும் தேடுகிறது இல்ல. But the devil does not seek any of them. பிசாசுடைய கண்கள் அவங்க மேல யார் மேலயும் இல்ல. The eyes of the devil are not in any of them. ஏன்னா அவங்க எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. Because all of them are under his control. அப்ப தெய்வீக சுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், A man who is standing for divine healing, சத்தியத்துக்காக ஒரு ஜீவிக்கக்கூடிய ஒரு மனிதன், a man who is standing with the truth, அவனுக்கு பல போராட்டங்களை கொடுத்து, giving struggles for him. அத நம்ம கண்களுக்கு முன்பாக இந்த சபையில ஒரு சகோதரி இப்படி மரிச்சாங்க, நமக்கு பார்த்தோம். We saw that before our eyes when sister she died. ஒரு மாசத்துல சுகம் கிடைக்கல, 2 மாசத்துல சுகம் கிடைக்கல, 6 மாதத்துல சுகம் கிடைக்கல, சுகம் கிடைக்கல. 1 month, 2 months, 6 months she expected healing, but she was not healed at all. வருடக்கணக்காக வேதனையை சகித்துக் கொண்டே இருக்கிற அனுபவம். An experience of enduring sickness for years together. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்படி இருந்தாலும் கூட, even she was like that. கர்த்தர் சுகத்தை கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லன்னா வேண்டாம். If the Lord heals me, it's okay, otherwise I don't want. அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை, Having trust on the Lord, அந்த நம்பிக்கையிலே ஓட்ட முடிகிறது. the course got finished on that trust. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீங்க பொதுவா மருத்துவமனைக்கு போறவங்களை எடுத்துக்கொள்ளுங்க. Now let's consider people who are going to the hospital. மருத்துவமனைக்கு போனவங்க எல்லாரும் சுகமாகி திரும்பி வந்தாங்கன்னு இல்ல. It is not that all of them who went to the hospital returned back being healed. ஒரு மனிதனுக்கு சாதாரண வியாதிகள் வருமானால் மருத்துவமனையில் இன்றைக்குள்ள ஒரு நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக அவன் குணமாக்கப்படலாம். With the new researches and if they take him to the hospital, he could be healed. ஆனா அதே வேளை உலக மனிதனா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், தேவன் ஒரு மனிதனுக்கு மரணம் இந்த நாள்ல அவன் மரிக்கணும் தீர்மானித்து விட்டால், Whether it be a worldly person or a Christian, if the Lord has appointed that this was a day of death, அது உலக மனிதனா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் அந்த நாள்ல மரித்தே ஆகணும், எந்த மருத்துவரும் காப்பாற்ற முடியாது. Now whether it be a Christian or a worldly person, he has to die on that day. No doctor can preserve him. ஆகவே தான் இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் மருத்துவமனைக்கு போனாலும் கூட கொஞ்ச நாள் அங்க வச்சு நிறைய பணம்லாம் செலவழிஞ்ச பிற்பாடு மருத்துவர்கள் சொல்றாங்க, இனி நம்பிக்கை இல்லை, நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. Now people of God, when they go to the hospital for some time, they stay there, they spend so much of money, and the doctor says that there is no hope, you can take them back home. இங்கே சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிருக்காங்க, எங்களால ஒன்றும் முடியாது, நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. Here also many people of God, they have been told like that to take them home. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதுபோல இங்கே தாவீது பெலிஸ்தரின் தேசத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான். Here we see that David kept his trust on the land of Philistines. நம்பிக்கை வைத்தது மாத்திரமல்ல, அங்க ஓடி போனான், அடைக்கலம் தேடி ஓடி போனான். Not just keeping trust on them, he ran for refuge to that land. அப்ப ஆரம்பத்தை பார்க்கும்போது When we see the beginning of days, எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தது. everything was a blessing. இப்ப தெய்வீக சுகத்துல இருக்க ஒரு மனிதர், A person standing for divine இனி healing, இருக்க முடியாது, செத்து போவோம், now we cannot stay anymore, we will die, மரித்து போவோம், we will die, மருத்துவமனைக்கு போயிரலாம், let's go to the hospital. அப்படி நீங்க மருத்துவமனைக்கு போய் படுத்தா, If you go to the hospital and sleep there, ஆரம்பம் வந்து அப்படியே சுகமாயிட்டு வர்ற மாதிரி தெரியும். initially it will look like as if you're getting recovery. ஆரம்ப ஆசீர்வாதமாய் தெரியும், Initially will be a blessing. விடுதலை ஆயிட்டு வர்ற மாதிரி தெரியும். It will be as if you're getting healed. 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் செலவாகுது, சுகமாயிட்டே வர்றாங்க. 5 lakhs, 10 lakhs, 15 lakhs are being spent and they're getting better. திடீர்னு ஒரு நாள் இல்ல ஒண்ணு முடியாது, கடைசி ஸ்டேஜுக்கு போயாச்சு, அவ்வளவுதான். Suddenly they say it's the last stage and you cannot do anything. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதுபோல தான் இவனுக்கும் Even so for him, பெலிஸ்தரின் தேசத்துக்கு ஓடி போன போது வரவேற்பு பயங்கரமா இருந்தது. when he went to the land of Philistines, his welcome was great. அந்த ராஜா அவனை ஏற்றுக்கொண்டான். The king accepted him. ஆகீஸ், Achish. அந்த ராஜா பேர் ஆகீஸ். The name of the king was Achish. அவன் தாவீதை மிகவும் நேசித்தான். He loved David very much. ஆனா
கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜா என்ன சொல்றான், After a few days, what does the king say? நீ ரொம்ப நல்லவன், You're very good. நான் உன்கிட்ட எந்த குற்றத்தையும் பார்க்கல, I find no fault in you. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், Even I also like you. ஆனாலும் But என் கூட இருக்க பிரபுக்களுடைய பார்வைக்கு நீ நலமானவன் அல்ல. you are not good to the princes of my country. ஆகவே நீ என்ன செய்ய, Therefore, what should you do? என் தேசத்தை விட்டு திரும்பி போயிரு. You please leave my country and go away. அதான் மருத்துவமனைக்கு போன பிற்பாடு எங்களால ஒண்ணும் முடியாது, கொண்டு போங்க. That is what when you go to the hospital they say we cannot do anything, you can take them home. போன உடனே சொல்ல மாட்டாங்க. They will not tell when you immediately go. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சம்பாதிக்கணும். Because they also have to earn much. இப்போ அது ஒரு முன் நாட்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இந்த மருத்துவம் என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு சேவையா இருந்தது. Now initial days we see that this hospitals they were like a service. ஆனா இன்றைக்கு அது ஒரு வியாபாரமாய் மாறிவிட்டது. But now it is a business. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப பாருங்க ஆகீஸ் என்ன சொல்றான். Now see what Achish says. 29 அதிகாரம் 6 வசனம், 1 சாமுவேல் 29:6. 1 Samuel 29:6. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோட திரும்பி போய்விடு என்றான். தாவீது ஆகீஸை Then Achish called David and said unto him, Surely as the Lord liveth, thou hast been upright, and thy going out and thy coming in with me in the host is good in my sight. For I have not found evil in thee since the day of thy coming unto me unto this day. Nevertheless the Lord's favor thee not, wherefore now return and go in peace, that thou displease not the lords of the Philistines. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இங்க நான் பார்க்கும்போது When we see here, ஆரம்பத்துல பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. in the initial days it looked like a great blessing. பெலிஸ்தர் மேல் நம்பிக்கை வைத்து போனபோது When he kept his trust on the அந்த Philistines, பெலிஸ்தர் ஏற்றுக்கொண்டார்கள். these Philistines they accepted him. அவனுடைய தேவைகளை சந்தித்தார்கள். They met all his requirements. கொஞ்ச நாட்கள் அங்க இருந்தான். For a few days he stayed there. ஆனால் இப்போ அதே பெலிஸ்திய ராஜா என்ன சொல்றான், Now the same Philistine king, what does he say? எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. See how nicely he tells. நீ ஒரு உத்தமன், You are upright. எனக்கு தெரியும் நீ ஒரு உத்தமன். I know that thou art upright. பாளையத்தில் என்னோட போக்குவரத்துமாக இருக்கிறது, என் பார்வைக்கு நல்லது. Thy going and coming in with me is good. அது யார் பேரை சொல்றான்? Whose name is he telling? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்றான். He says, keeping the life of the Lord. நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல், From the day that you came to me, இன்றைய வரைக்கும் either till this day, நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. I find no evil in you. ஆகிலும் Yet, பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. but you are not right in the sight of the princes. அந்த பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு, துக்கப்படாதபடிக்கு, Those Philistine princes, they may not be grieved against you. சமாதானத்தோடு என் தேசத்தை விட்டு போயிரு. With peace thou return from my land. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? From this what do we understand? நாம் தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்க முடியாது அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். We are anointed and called to have only our trust on the Lord. பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, Seeing problems and struggles, நாம் வேற எந்த மனிதனிடத்திலோ or any other man, அல்லது வேற மருத்துவமனையை போன்ற வேற ஏதாவது ஒரு இடத்திலோ அடைக்கலத்தை தேடி போனால், or any place or hospital when we go seeking refuge, அது ஆரம்பம் இது போல ஆசீர்வாதமா இருக்கும், நன்மை நடக்கிறது போல இருக்கும். initially will be a blessing as if there's going to be some goodness. பிற்பாடு எங்களால் ஒன்றும் முடியவில்லை, நீ திரும்பி போய்விடு. Nextly they will say that we cannot do anything, you please return. திரும்பி போயிரு, Please go. எங்களால ஒன்றும் முடியாது, We can do nothing. இனி அவ்வளவுதான். That's all. இப்படி சொல்லி திருப்பி அனுப்புவதை நாம் பலருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். In many people's life we see that they will return and send them like this. அப்ப இது மருத்துவமனை மேல மாத்திரமல்ல, Not just having trust on the நீங்க hospitals. பணத்தின் மேல உங்க நம்பிக்கையை வைத்தாலும், Even if you keep your trust on the money, உங்களுடைய ஆஸ்திகள் மேல் உங்க நம்பிக்கையை வைத்தாலும், when you keep your trust on your wealth, இல்ல பிள்ளைகள் வேற யார் மேலயாவது மனிதர்கள் மேல உங்க நம்பிக்கையை வச்சாலும், or if you keep your trust on the children or anybody else, என் பிள்ளைகளை நாம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், எதிர்காலத்துல என் பிள்ளைங்க நீ காப்பாத்துவாங்க, I'm taking so much of struggle, pain, and I'm bringing up my children and making them to study, that in my latter days they will take care of me. இப்படி எதன் மேல நம்பிக்கை வைத்தாலும், Even if they keep their trust like this on anything, வெட்கப்பட்டு போக வேண்டும். you have to be put to shame. நாம் தோல்வி அடைய வேண்டும். We will be defeated.
இங்கே தாவீது தோல்வியோடு திரும்புகிறான். Here we see that David returned with defeat. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மறுபடியும் அவன் எந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடினானோ, Once again seeing which problem that he ran away, அந்த பிரச்சனைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்து அவன் ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. he had to meet those problems and he had to overcome in his life. சுபாவத்தினால் அவன் ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. He had to overcome with his character. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதுபோல இப்ப ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி, Therefore, when we have a problem in a place, நம்ம ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போறோம், நாமா சுயமா ஓடி போறோம்னு வைத்துக்கொள்ளுங்க. now let's consider that we on ourselves, we run away to another place. அதைத்தான் நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். தேசத்தில் பெத்லெஹேம்ல பஞ்சம் என்று சொன்ன உடனேவும் அந்த நகோமியின் குடும்பம் மோவாப் தேசத்துக்கு ஓடி போனது. The past days we meditated that because there was a famine in the land of Bethlehem, Naomi's family, they went away to the land of Moab. ஒரு தேசத்துக்கு ஓடி போறது பாவம் அல்ல. It is not a sin to go away to a place. நகோமியின் குடும்பம் சுயசித்தத்தின்படி ஓடி போனது. The family of Naomi, they ran with self will. அதே வேளையில நீங்க மரியாள் யோசேப்பை, புதிய ஏற்பாட்டில் மரியாள் யோசேப்பை எடுத்துக்கொண்டால், at the same time in the New Testament when you consider Mary and Joseph, அங்கே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் தோன்றி கர்த்தருடைய வார்த்தையாய் சொல்றார், நீ எழுந்து புறப்பட்டு வேற தேசத்துக்கு போ, எகிப்துக்கு போ. The angel of the Lord appeared in the dream, and according to the word of the Lord, he says to go to the land of Egypt. அப்ப வெளிநாடுகளுக்கு போவது, எந்த இடத்துக்கும் போவது, ஒரு இடத்தை விட்டு வெளிநாடு மாத்திரமல்ல, ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு போவது, நாம் சுயமாய் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்டு போக வேண்டும். Going from a city to city or even going abroad, we should not go on our own, but it has to be sent by the Lord. அப்ப யோசேப்பை பொறுத்தவரையிலும், புதிய ஏற்பாட்டில் அந்த மரியாள் யோசேப்பு குடும்பத்தை பொறுத்தவரையிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கேயும் பிரச்சனை இருந்தது, அங்கேயும் ஏரோதின் மூலமாய் பிரச்சனை இருந்தது. In the New Testament, for the family of Joseph and Mary, they also had problem by Herod. பிரச்சனையை கண்டு தான் அவங்க ஓடுறாங்க. Seeing the problem only, they are running away. அந்த பிரச்சனையை கண்டு இவங்க சுயமா ஓடல. Now seeing the problem, they did not run on their own. கர்த்தர் சொல்லி போறார். Because the Lord said they went away. மத்தேயு 2:13 Matthew 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். And when they were departed, behold, the angel of the Lord appeared to Joseph in a dream, saying, Arise and take the young child and his mother and flee into Egypt, and be thou there until I bring thee word, for Herod will seek the young child to destroy him. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிகிறதா உங்களுக்கு? Can you find the difference between both of it? அங்க தாவீதுக்கு சவுல்னால பிரச்சனை. There David had problem because of Saul. அங்க நகோமியின் குடும்பத்துக்கு பஞ்சத்தினால பிரச்சனை. The family of Nehemiah was having problem because of the famine. அந்த குடும்பம் மோவாபுக்கு ஓடி போனது. That family ran away to the land of Moab. தாவீது பெலிஸ்தீரின் தேசத்துக்கு ஓடி போனான். David ran away to the land of Philistines. அதே காரியம் தான் இங்க புதிய ஏற்பாட்டுல. The same thing in the New Testament. இங்க மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஏரோது கொலை செய்ய தேடுவான். Now for Mary and Joseph, Herod was seeking to slay the child. அந்த குழந்தையை கொலை செய்ய தேடுவான். He will seek to slay the child. ஆகவே நீ குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்ய, இங்க இருந்து புறப்பட்டு எகிப்துக்கு ஓடி போ. Therefore take the child and run to the land of Egypt. நான் உனக்கு சொல்ற வரைக்கும் நீ எகிப்துல போய் இரு. As long as I tell you, stay there, remain there. இத சொன்னது யார்? Who told this? கர்த்தர். Lord. அப்ப மரியாளும் யோசேப்பும் குழந்தையை எடுத்துக்கொண்டு சுயமாய் ஓடி போகவில்லை. Now Mary and Joseph did not take the child and run on their own. அந்த இடத்துல கர்த்தர் சொல்லி நீ இந்த இடத்துக்கு போ என்று அனுப்புகிறார். In that place the Lord says, you go to this place, and they go. ஆனா தாவீது அப்படி அல்ல. But David, it was not like that. பெலிஸ்தீரின் தேசத்துக்கு தாவீதை கர்த்தர் போக சொல்லவில்லை. The Lord did not tell David to go to the land of Philistines. நகோமியின் குடும்பத்தை கர்த்தர் மோவாப் தேசத்துக்கு போக சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. The Lord did not tell to the family of Naomi to go to the land of Moab. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம், இந்த சம்பவங்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். Let us compare our lives to these instances. பிள்ளைகள் படிக்க வெளிநாட்டுக்கு போகிறார்களா? Are the children going abroad to study? பிள்ளைகள் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகிறார்களா? Are the children going abroad to work? அல்லது படிப்பதற்கு இந்த பட்டணத்தை விட்டு இந்த ஸ்டேட்டை விட்டு வேற ஸ்டேட்டுக்கு போறாங்களா? Are they going from one state to another state to study? அது சின்ன காரியமா இருந்தாலும், even if it's a small matter, பெரிய காரியமா இருந்தாலும், if it is a great matter, அது படிப்பு காரியமா இருக்கட்டும், let it be something pertaining to காரியமா education இருக்கட்டும், or work, விவாக காரியமா இருக்கட்டும், or marriage matters, சகல காரியத்தில் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? in all matters have you put your trust on the Lord? கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறாயா? Are you trusting only on the Lord? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ செய்கிறாயா? Are you doing whatever the Lord is telling you? எகிப்துக்கு ஓடி போங்கிறதோட அது நிக்கல.
He did not stop there saying, go to Egypt. நான் உனக்கு சொல்ற வரைக்கும் அங்க இருன்னு சொல்றார். He says, be thou there until I bring thee. அப்படி இருந்தார்கள். They were there like that. இப்ப சவுலுடைய வாழ்க்கைக்கு வருவோம். Let's come to the life of Saul. சவுலுக்கு இதே போல ஒன்று சொல்லப்பட்டது. Something like this was told to Saul. பழைய ஏற்பாட்டு சவுலுக்கு, To the Old Testament Saul, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிற்பாடு after he was anointed as a king, கர்த்தர் இப்படி சொன்னார். the Lord told like this சாமுவேல் மூலமாக, by Samuel, நான் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கிற வரைக்கும் as I could come and tell you what you should do, 7 நாள் காத்திரு. you wait for 7 days. 7 நாள் காத்திரு என்றல்ல, Not to wait for 7 days, நான் வந்து நீ செய்ய வேண்டியதை உன்கிட்ட சொல்ற வரைக்கும் 7 நாள் காத்திரு. but until I come and tell you, you wait till 7 days. வாசிங்க சாமுவேலின் புத்தகத்துல 1 சாமுவேல். அப்ப இவன் என்ன செய்தான்? What did he do? காத்திருந்தான். He waited. 7 நாள் காத்திருந்தான். He waited for 7 days. சாமுவேல் வந்து சொல்ற வரைக்கும் காத்திருக்கல. But he was not waiting till Samuel could come and tell him. 1 சாமுவேல் 10 அதிகாரம் 8 வசனம். 1 Samuel 10:8. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். And thou shalt go down before me to Gilgal, and behold, I will come down unto thee to offer burnt offerings and to sacrifice sacrifices of peace offerings. 7 days shalt thou tarry till I come to thee and show thee what thou shalt do. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நான் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கிற மட்டும் Until I come and show thee what you ought to do, 7 நாள் காத்திரு. tarry 7 days. ஆனா இவன் காத்திருக்கல. But he did not tarry. 1 சாமுவேல் 13 அதிகாரம் 11 வசனத்தை வாசி. 1 Samuel 13:11, 11 12. 11 and 12. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அடுத்த வசனம் கூட. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அடுத்த வசனம் கூட. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனே கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். And Samuel said, What hast thou done? And Saul said, Because I saw that the people were scattered from me, and that thou camest not within the days appointed, and that the Philistines gathered themselves together at Michmash. Therefore said I, the Philistines will come down now upon me to Gilgal, and I have not made supplication unto the Lord. I forced myself therefore, and offered a burnt offering. And Samuel said to Saul, Thou hast done foolishly. Thou hast not kept the commandment of the Lord thy God, which he commanded thee. For now would the Lord have established thy kingdom upon Israel forever. But now thy kingdom shall not continue. The Lord hath sought him a man after his own heart, and the Lord hath commanded him to be captain over his people, because thou hast not kept that which the Lord commanded thee. இதான் ஜீவியத்தின் ரகசியம். This is a mystery of life. தேவனுடைய மனதை இந்த வேத பகுதியில பார்க்கிறோம். We see the mind of God in the scripture portion. இதுபோல சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றான், நீ புத்தியினமா செய்தீர்னு சொல்றான். Samuel tells unto Saul saying, Thou hast done foolishly. இப்படிப்பட்ட புத்தியினங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ முறை வந்திருக்கிறது. Many a time such foolishness have come in my life and your life. இங்க என்ன சொல்லப்பட்டது? What was said here? நான் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கிற வரைக்கும் 7 நாள் காத்திரு. Tarry 7 days that I may come and tell you what thou have to do. ஆனா இவன் 7 நாள் காத்திருந்தான். He waited 7 days. சாமுவேல் வந்து சொல்ற வரைக்கும் காத்திருக்கல. But he did not tarry till Samuel could come and tell him. அதுக்கு அவன் காரணம் சொல்றான். He gives reasons for that. பல காரணங்களை சொல்றான். He gives various reasons. முதல்ல சொல்ற, நீ குறித்த காலத்தின் திட்டத்துல நீ சொன்ன நேரத்துக்கு நீங்க வரல. Firstly he tells that you did not come on the appointed time. நீங்க வரல. You did not come. அடுத்து ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறாங்க. Nextly the people were scattered. ஜனங்க என்னை விட்டு சிதறி போனாங்க. The people scattered from me. முதல் காரணம்.
First reason. இரண்டாவது, குறித்த நாட்களின் திட்டத்துல நீர் வரவில்லை. Secondly, thou camest not within the days appointed. மூணாவது காரணம், பெலிஸ்தியர் மிக்பாஸ்ல கூடி வந்துட்டாங்க. Thirdly, the Philistines gathered themselves together at Michmash. அதை நான் கண்டேன். I saw that. நாலாவது காரணம், Fourth reason, கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள். Philistines will come down upon me to Gilgal. அஞ்சாவது காரணம், இதுவரைக்கும் நான் கர்த்தருடைய சமூகத்துல பலிகளை செலுத்தல, விண்ணப்பங்களை செலுத்தல. Now fifth one, he says, I have not made supplications unto the Lord. ஆகவே நான் என்ன செய்தேன்? Therefore what did I do? இதை செய்தேன். I did this. இதை நான் தெரியாம செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருக்கேன்னு ஒரே வாரத்துல முடிச்சிருக்கலாம். You should have finished with one word saying, without my knowledge I did it. கர்த்தாவே என்னை மன்னியும், Lord, forgive me. நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. I did not obey to your word. ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். He could have finished in one word. ஆண்டவரோடு சமாதானத்தை காத்து கொண்டிருக்கலாம். He could have preserved his peace with the Lord. அப்ப பாருங்க, ஆனா இவன் என்ன செய்யறான்? இத்தனை காரணத்தை சொல்றான். But he is telling so many reasons. இத்தனை காரணம் சொன்னது மாத்திரமல்ல, Not just telling all these excuses. நீ குறித்த நேரத்துல வரலன்னு ஊழியக்காரனை பார்த்து சொல்றான். நீ குறித்த நேரத்துல வரல, நீ தாமதமா வந்திருக்கிற. Now he is telling the servant of God, saying that you were late, you did not come on the appointed time. அப்ப ஏன் ஊழியக்காரன் தாமதமா வந்தான்? Why did the servant of God came late? கர்த்தர் அந்த தாமதமா போ சொன்னார். God told him to go late. இல்ல கர்த்தர் அவனை தாமதப்படுத்தினார். Or God must have delayed him. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் இங்க இருந்து குறிக்கப்பட்ட டயத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு வீட்ல வந்து வீடு பிரதிஷ்டையோ இல்ல வேற ஏதாயிலும் காரியமோ அடக்காராதனையோ ஒரு டைம் சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம்னு வைத்துக்கொள்ளுங்க. Now let's consider that I tell you a time for some house dedication or for a funeral service or something like this. வழியில ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தேவையில்லாம தாமதமாகுது. Now on the way 1 hour or 2 hour unnecessary delay takes place. அது எப்பவுமே அப்படி தாமதமாகாது. It never delays like that. ஆனா அன்றைக்கு தேவையில்லாம 2 மணி நேரம் தாமதமாகுது. But that day unnecessarily there is a delay of 2 hours. அப்ப இதை செய்வது யார்? Who does this? கர்த்தர். Lord. அப்ப எதுக்காக செய்கிறார்? Why does he do that? அவர் சவுலை சோதித்து பார்க்கிறார். He's trying to try Saul. தான் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிகிறானா? Whether he is obeying whatever words it was told to him. தான் சொன்ன வார்த்தை இப்ப சாமுவேல் மூலமா சொல்லப்பட்டாலும் இது கர்த்தருடைய வார்த்தை. Whatever was told by Samuel, it was the word of the Lord. 13ஆம் வசனத்துல அப்படிதானே சொல்றாரு. That is what he says in verse 13. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். You did not keep that commandment which the Lord thy God has commanded you. தேவனாகிய கர்த்தர் நேரடியா வந்தா சவுல்ட்ட சொன்னாரு. Now did the Lord God come directly and tell to Saul? சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் நேரடியா வந்தா சொன்னாரு. Did the Lord God come directly and tell Saul? சாமுவேல் மூலமா தான் சொன்னாரு. He told through Samuel. ஒருவேளை சவுல் அந்த வார்த்தையை அலட்சியம் பண்றதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும்? Whatever reason that Saul had to despise those words. இது என்ன தீர்க்கதரிசி தானே, ஒரு ஊழியக்காரன் தானே சொன்னான். It was a servant of God, a prophet only told that. அவன் சொன்ன வார்த்தையை தானே நான் மீறினேன். I only trespassed his words. என்ன பெருசா நடந்துற போது? What great thing will take place? அப்ப சவுலுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இல்ல. The trust of Saul was not on the Lord. ஊழியக்காரன் மூலமாக சாமுவேல் மூலமாக சொல்லப்பட்டால் அது சாமுவேலுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. Even if the words were told by Samuel, it is not Samuel's word, but it was the word of the Lord. நீங்க பொதுவாக இப்ப நீங்க அங்க இங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது இங்க சில பிரமாணங்களோ ஒழுங்குகளோ சில சத்தியங்களோ அறிவிக்கும் போது என்ன சொல்றீங்க? இங்க எங்க பாஸ்டர் இப்படி சொன்னாரு. Now normally some truths or some laws and orders are announced here. When you tell to some person, you will say that my pastor told like this. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்க யாரும் இதெல்லாம் சொன்னது இல்ல. Some of you may also say that before him so many of them were there, they did not tell like these things. இவர் வந்து புதுசா சொல்லிட்டு இருக்காரு. He is telling something very new. அப்ப என்ன சொல்றோம்? அது வந்து கர்த்தருடைய வார்த்தை நம்புறது இல்ல. We don't believe it is the word of the Lord. அன்றைக்கு கர்த்தர் சொல்ல இன்றைக்கு சொல்லுகிறார். That day the Lord did not speak, but today he is telling. ஒரு நாள் கண்மலையை பார்த்து அடி தண்ணி வரும்னு சொன்னார். One day he told to smite the rock and there will be water out of it. அதே கர்த்தர் தான் பிற்பாடு சொல்றார், கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்றார். The same Lord, he tells the afterwards, speak with the rock. இப்ப கர்த்தர்ட்ட போய் சொல்ல முடியுமா, என்னங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? Now should you go and tell the Lord saying, why are you changing and talking? முதல் முறை கர்த்தர் தான் சொன்னார், ரெப்பாயிம் பள்ளத்தாக்குல போய் பாளையம் இறங்கின அந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண இப்படி போன்னு சொன்னார். First time only the Lord told to go to the valley of Rephaim and beseech the Philistines. இரண்டாவது முறை அதே பிரச்சனைக்கு தான் ஆலோசனை கேட்கும்போது வேற மாதிரி சொல்ல, நீ நேரா போகாத பின்னால சுற்றி போன்னு சொல்றாரு. Now for the same the battle, when he once again inquired, the Lord says, don't go straight but go behind. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப சவுலை பொறுத்த வரையிலும் ஏன் அவன் சாமுவேல் வந்து தன்னிடத்துல சொல்ற வரைக்கும் காத்திருக்கவில்லை? Why did Saul not wait till Samuel could come and tell him? அந்த வார்த்தையை
அவன் சாமுவேலுடைய வார்த்தையா நம்பினான். Because he trusted those words as the words of Samuel. நான் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. Tarry 7 days till I come and show thee what thou ought to do. நான் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. Tarry 7 days that I may come and show thee what thou ought to do. அப்ப இந்த வார்த்தையை இவன் சாமுவேல் என்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தையாய் நம்பினான். These words he believed it as a word of Samuel, the servant of God. ஊழியக்காரனுடைய வார்த்தையா நம்பினபடினால அதை மீறினா இப்ப என்ன நடந்துற போகுதுன்னு நினைச்சாவன். Now he thought that it is a word of the servant of God. If I trespass, what will happen? ஆனா உண்மை என்ன? But what is the truth? அது ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல. It is not the word of the servant of God. அது சாமுவேலுடைய சொந்த கருத்து அல்ல. It is not the opinion of Samuel. கர்த்தர் சாமுவேல்ட்ட என்ன சவுலிடத்துல சொல்லும்படி சொன்னாரோ, Whatever the Lord told unto Samuel to tell unto Saul, ஆகவே தான் சாமுவேல் தைரியமாக 1 சாமுவேல் 13 சொல்றார். that is why Samuel boldly tells in 1 Samuel chapter 13 verse 13. சாமுவேல் சவுலை பார்த்து, Samuel said unto Saul, புத்தியீனமாய் செய்தீர். thou hast done foolishly. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். Thou hast not kept the commandment of the Lord thy God which had commanded thee. அப்ப இந்த கட்டளையை கொடுத்தது நான் அல்ல. Therefore it was not I who gave you the commandment. தேவனாகிய கர்த்தர் விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். You did not keep the commandment which the Lord thy God had given thee. இந்த இடத்துக்கு போகாத. Don't go to this place. இந்த ஆளோட பேசாத. Don't speak with this person. இந்த ஆளோட நீ இப்படி நிக்காத. Don't stand with this person. இப்படி பல ஒழுங்குகளை பரிசுத்தவான்கள் சொல்லும்போது, when the saints tell all these laws to us, மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வையே, switch off your mobiles, அப்படினு சொல்லும்போது, when they tell you like this, என்ன செய்யற? what do we do? சுவிட்ச் ஆஃப் பண்ணிரணும். We have to switch it off. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். Thou hast not kept the commandment which the Lord thy God had commanded thee. அதனால என்ன சம்பவித்தது தெரியுமா? You know what happened? ராஜாவான முதல் சந்தர்ப்பத்திலேயே கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னை ராஜஸ்தானத்திலிருந்து தள்ளிட்டு வேறொரு ஆளை நான் தேடிட்டு இருக்கேன்ட்டார். When he became the king in the first instance itself, the Lord says that I have rejected thee and I have kept another king in your place. 14ஆம் வசனத்துல துவக்கத்திலே ராஜாவாய் உட்கார்ந்து கொஞ்ச நாள்லயே சொல்லியாச்சு, உன்னை தள்ளியாச்சு வேறொரு ஆளை கர்த்தர் தேடிட்டு இருக்கார். In verse 14 he says that I have already rejected you from your kingdom and I have chose another person. அப்ப நம்முடைய பார்வையில, in our sight, இது ஒரு சின்ன காரியம் தான். it is a small matter. சொன்ன காரியத்தை மீறிட்டோம். We just trespassed whatever is said. சொன்னபடி நடக்கல. Did not work according to what is said. அதுக்கு காரணம் இருக்குது. There is reason for it. அதுக்கு காரணம் இருக்குது. There is reason for it. அதுதான் இப்ப சொல்லப்பட்டிருக்கிற காரணம். That was a reason that he gives. ஒரு கதையை போல கேட்டு கடந்து போறீங்களா? Are you going to return listening like a story? இல்ல ஒரு பழைய ஏற்பாட்டு மனிதனிடத்திலே ஆண்டவர் இந்த ஸ்டாண்டர்டை எதிர்பார்த்திருப்பாரானால், If the Lord had expected such a standard from an Old Testament person, சாதாரணமா ஒரு ஸ்கூல்ல வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சில ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கறாங்க, சில காரியங்களை எதிர்பார்க்கறாங்க. in normal schools they expect certain standards. அப்படினா ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர வேண்டுமானால், if they have to join in a big school, இப்ப சாதாரணமான ஒரு வேலைக்கே பல காரியங்களை எதிர்பார்க்கறாங்க. in an ordinary job itself they expect so many things. அப்படினா ஒரு பெரிய வேலையில சேரணும்னா, if you have to get into a big job, IAS போன்ற எக்ஸாம், exams like IAS, CA போன்ற எக்ஸாம், exams like CA, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற எல்லாவற்றையும் பார்க்கலும் கடினமான காரியம். when you see this it is more tough than others. ஒரு வருடத்துல பாருங்க, ஒரு வருடத்துல ஒரு ஸ்டேட்ல எத்தனை பேர் IAS எழுதுறாங்க? in a year in a state so many of them write IAS exam. அதுல எத்தனை பேர் பாஸ் பண்றாங்க? how many of them pass in that? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. ஆனா எல்லாரும் IAS ஆகிறது இல்ல. but everyone does not become IAS. அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. there is difference for both. சாதாரணமா ஒரு பிகாம் படிக்கிறதுக்கும், an ordinary studying BCom, இல்ல ஒரு BAவோ அல்லது வேற ஏதோ லிட்டரேச்சர் படிக்கிறதுக்கும், whether to study BA or literature. இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிறது ரொம்ப பெரிய காரியம். now for 25 years ago engineering college was a big thing for me. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. in Tamil Nadu there's an important subject called aeronautical engineering. அந்த இதுல தமிழ்நாட்டுல ரெண்டு இடத்துல தான் அந்த சப்ஜெக்ட் இருந்தது. that subject was only in two places in Tamil Nadu. ஒன்னு கோயம்புத்தூர்ல, இன்னொன்னு சென்னையில. one was in Chennai and the other one in அது Coimbatore. ரெண்டு காலேஜ்ல, எல்லா காலேஜ்லயும் கிடையாது. not in all colleges but only in two colleges. ரெண்டு காலேஜ். two colleges. கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல, சென்னையில ஒரு காலேஜ்ல. one college in Coimbatore, one college in Chennai. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. 25-30 years ago. இப்ப பாத்தீங்கன்னா தெருவுல ஃபுல்லா இன்ஜினியரிங் காலேஜ், ஒவ்வொரு தெருவுக்கு இன்ஜினியரிங் காலேஜ். but now you see in each street there's an engineering college. ஒரு குடும்பத்துல 4 பேர் 5 பேர் சர்வசாதாரணமா BE. in a family 4-5 of them are very ordinarily called BE. இப்ப அதனால தான் வேல்யூ இல்லாம போய் விடுது. that is why there's no value these days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. இப்ப கம்ப்யூட்டர் வந்த புதுசுல பாருங்க, எல்லாரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது. initially everybody could not use the computer. வந்த புதிதுல initially
அதுக்கு பயங்கர ஞானம் தேவையா இருந்தது. There was good wisdom needed for it. இப்ப போய் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில, பால் பூத்துல, இனி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அத்தனை இடத்துலயும் கம்ப்யூட்டர் இருக்குது. Now if you go and see in ration shop, in the milk booth, everywhere there's computer. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அதுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. You don't need to study for it because everyone is using it. அப்ப இதுல இருந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கே இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குமானால், If an Old Testament person had to have such a standard, அப்ப பிதாவின் அதே சிங்காசனத்துல உட்கார போகிற நம்ம ஒவ்வொருவருக்கும், each one of us who is going to be seated in the same throne of God the Father, இயேசுவுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நம்ம ஒவ்வொருவருக்கும், each one of us who have to be caught up in the secret coming of Jesus, அப்ப எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்ப்பார்? what kind of obedience the Lord expects out of us, எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலை எதிர்பார்ப்பார்? what kind of a surrender or submission the Lord expects out of us. அப்ப எந்த ஒரு தேவனுடைய வார்த்தையும் Any word of God, ஊழியக்காரனுடைய வார்த்தையா எடுக்காதீங்க. don't take it as a word of the servant of God. நீங்க ஊழியக்காரனுடைய வார்த்தையா எடுத்தா நிச்சயமா அதை மீறுவீங்க, அசட்டை பண்ணுவீங்க, தூக்கி எறிவீங்க. If you consider it as a word of the servant of God, you will despise it, you will throw it, you will trespass it. கர்த்தரனை போக வேண்டாம் என்று சொன்னார். The Lord told me not to go. சில பரிசுத்தவான் முன்னாட்கள்ல பேசும்போது, In the former days when the saints used to speak, நான் கூட இருந்து பார்த்திருக்கிறேன், விசுவாசியா இருந்தும் பார்த்திருக்கேன், ஊழியக்காரத்துக்கு வந்த ஒரு படம் பார்த்திருக்கிறேன். as a believer and as also coming with the ministry, I have seen it. நடத்திப்புக்காரங்க ஒரு காரியத்தை இங்க செய்யாத, இத போகாத, அப்படி ஏதாவது ஒன்னு சொன்னாங்கன்னா, When the leaders tell not to go, not to do, அது பாஸ்டர் இப்படி சொன்னாருன்னு சொல்ல மாட்டாங்க, சென்டர் பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்ல மாட்டாங்க. they will not tell the center pastor or pastor said like this. கர்த்தர் சொன்னார், The Lord said. கர்த்தர் அனுப்பவில்லை, The Lord did not send. கர்த்தர் போக வேண்டாம்னு சொல்லிட்டார். The Lord told not to go. இதுதான் பழைய விசுவாசிகளுடைய பயிற்சியா இருந்தது. This was the training or the practice of the year. நான் சொல்றது என்னுடைய நாட்கள், நான் இந்த சத்தியத்துக்கு வந்த புதுசுல, இந்துல இருந்து இந்த சத்தியத்துக்கு வந்த புதுசுல அந்த நாட்களில் ஜீவிச்ச பழைய விசுவாசிகள். I'm talking about the old believers in my time who lived according to the truth. அது கர்த்தர் சொன்னார் என்று பேசுவார்கள். They will tell the Lord said. கர்த்தர் இப்படி சொன்னார். The Lord said like this. அப்ப ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை என்று நம்புகிறார்கள். Taking the word of the servant of God, they believe it as a word of God. அப்ப இந்த வேத பகுதியிலிருந்து இதான உண்மை. This is the truth from the scripture portion. உண்மையா இல்லையா? Is it true or not? ஏன் வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை நீ கேட்கல, அதனால ஒரு ராஜ்யபாரம் போயிரணும் சாமுவேல் சொன்னாரு. Did Samuel say that you did not listen to my words, therefore your kingdom is gone? ஏன் பேச்சை நீ கேட்கல அப்படியா சொன்னாரு? Did he say that you did not listen to my words? கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் போனீர். Thou hast not kept the commandments which the Lord thy God had commanded thee. உன் ராஜ்யபாரம் நிலை நிற்காது. Your kingdom shall not be established. உன் இடத்துல வேற ஒரு நல்ல ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். The Lord will seek for a man that is better in your position. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம். That is why we read in the book of Revelation. உன் கிரீடத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. That no one take thy crown. உனக்குள்ளதை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. That no one takes that which belongs to you. அப்ப இதுல இருந்து அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. Which means that there is a possibility for it. நமக்கு ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பார். The Lord will give certain chances for us. பொறுமையா இருப்பார். He will be patient. நாம மீறி 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 சுயத்துல நடந்து கொண்டிருந்தால், If you are walking in self trespassing and trespassing, உன்னை உன் பிளேஸ்ல உனக்கு பதிலா வேற ஒரு ஆளை கொண்டு வந்து வைத்து விடுவார். the Lord will bring another person in your place. சவுலை தள்ளி தாவீதை கொண்டு வந்தவர். God who rejected Saul and brought David. வஸ்தியை தள்ளி எஸ்தரை கொண்டு வந்தவர். God who rejected Vashti and brought Esther. எழுத்தின்படியாய் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, Not just bringing literally. உனக்குள்ளதை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி. That which you belongs to you, that no man take it away. உன் கிரீடத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி. That no one take away your crown. உன்னுடைய சுதந்திரத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி. That no one take not your inheritance. நீயும் நானும் தள்ளப்பட்டு நம்முடைய இடத்துக்கு வேறொருத்தனை கர்த்தர் கொண்டு வராதபடி. That you and I may not be rejected and the Lord bring another person in that place. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைப்போம். Let us keep our trust on the word of the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். Let us put our trust on the Lord. நாம் நம்பிக்கையில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். We are lacking in that trust. கண்களை மூடுவோம். Let's close our eyes. கர்த்தாவே, எத்தனையோ சந்தர்ப்பத்தில் உம்முடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தி இருக்கிறேன். Lord, many times I have despised your words. சபையிலே கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை ஒழுங்குகளை அசட்டை பண்ணி இருக்கிறேன். I have despised the laws and orders given in the church. அது பரிசுத்தவான்கள் கொடுத்த ஒழுங்கு என்று எண்ணிக்கொண்டேன். I took it as laws and orders of the saints. ஆனால் நீர் கொடுத்த ஒழுங்கு, கர்த்தர் கொடுத்த ஒழுங்கு என்பதை நான் எண்ணாமல் போனேன். But I did not count it as the orders given by the Lord. அந்த நான் இப்ப சொல்றதெல்லாம் நான் என்ன குறித்து சொல்லிட்டு இருக்கேன். Whatever I'm telling about myself. இந்த கூட்டத்தின் முடிவுல உன்னை குறித்து இப்படி அறிக்கையிட மனம் இருந்தாலும் நீ அறிக்கையிடு. In this end of the meeting, if you have a mind to confess like this, you confess. இல்ல சவுல போல சொல்லு. Or tell like Saul. ஜனங்க சிதறி போனாங்க. People got scattered. நீர் தாமதமாக வந்தி. You came late. பெலிஸ்தியர் மிக்மாஸ்ல வந்து விட்டாங்க. Philistines came to Michmash. நான் இன்னும் பலி
செலுத்தல, I did not offer supplication. ஆகவே நான் இதை செஞ்சேன். Therefore I did this. நீ நியாயத்தை பேசிக்கொண்டு You keep justifying நீ செய்த தவறுகளுக்கு, for all the mistakes you உன்னுடைய committed, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, for the life of your படிப்பு, children, your education, வேலை, your work, விவாகம், marriage. சகலத்துக்கு நியாயத்தை பேசிக்கொண்டு You keep you're justifying for it. இல்ல ஒன்று செய். Or one thing you do. ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், Lord, I நான் trespass. சத்தியத்துக்கு துரோகம் பண்ணி விட்டேன், Lord, I transgress the இந்த truth. விசுவாச வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணி விட்டேன், I was treacherous to this true life உம்முடைய of faith. சத்தியங்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, I did not keep my trust on this truth. உம்முடைய வார்த்தைகள் மேல் நான் நம்பிக்கை வைக்கல, I did not trust your word. சத்தியம்தான் தேவன் என்பதை அறியாமல் போனேன், I did not understand it is the word of the Lord, the சத்தியம்தான் truth. இயேசு என்பதை அறியாமல் I போனேன், did not understand the truth is Jesus. தேவனுடைய வார்த்தை தான் தேவன் என்று என்பதை நம்பாமல் I போனேன். did not believe the word of God is the God. என்னை மன்னியோ, Lord, forgive me. பாவியாய் என் மேல் கிருபையாயிரோ, Have mercy on me, a sinner. இனி என்னுடைய நம்பிக்கை உம்மேல் மாத்திரம் இருக்க உதவி செய்யும், Lord, help me to have my trust only on you. உம்மேல் மாத்திரம் என்னுடைய நம்பிக்கை காணப்பட உதவி செய்யும். Lord, help me to have my trust only on you. இதெல்லாம் என்னுடைய அறிக்கையா இருக்கிறது. All this is my confession. நீங்கள் விரும்பினால் இந்த அறிக்கையை பண்ணுங்கள். If you want, you tell this confession. கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் மாத்திரம் வைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். The Lord may help us to place our trust only on the Lord.